ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோக்கஸ் வாக்குக்கு வந்திருக்கோம். அங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ பனியாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்கு. சரி வாங்க அப்போ நம்ம பின்னாடி இப்போ நம்ம வந்து கோக்கஸ் வாக்குக்கு வந்திருக்கோம். வந்து இந்த பாருங்க சைடில் வந்து பார்த்தா பழனி நிறைய பேர் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உள்ள வந்து கொஞ்சம் பார்த்தா பழனி தெரியுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். அழகா பனியா இருக்கு. இந்த சைடு எதுவுமே தெரியல. காலம் இவ்வளோ பனியா அழகா இருக்கு. தண்ணி கொண்டு வாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா கவர் பண்ணி என்ன மாதிரி கவர் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி கம்பி போடாமல் கூட பாதி இடத்துல இருக்கும். அங்கே வந்து கம்பி போடாமல் நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களை நல்லா கையை டைட்டாக பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லியாக கூட்டிகிட்டு போகணும் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் காலை நல்லா குள்ளாக போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய தண்ணி இங்கே எடுத்துருவாங்க. குடிச்சிட்டே இருங்க. பொருளை மட்டும் நிறைய யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணாலும் இங்கே டஸ்ட்பின்லாம் நிறையா இருக்கும், அதில் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இங்கே அங்கங்கே போட்டு அது ஏதாச்சும் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கங்கே தூக்கி போட்டால் இது ரொம்ப நாஸ்தி ஆயிருந்து அழகான இடம். அதுவும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்க நல்லா கையிலேயே டைட்டாக பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் நிறையா யூஸ் பண்ணாதீங்க. சாப்பிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா டஸ்ட்பினில் போடுங்க. அப்படி நீங்கள் இங்கே டஸ்ட்பின் இல்லைனா நீங்கள் உங்கள் பேக் எதில் எடுத்துருந்தீங்கன்னா அந்த பேக்கில் வச்சு நீங்கள் ரூமில் போடுங்க. ரூம் கிட்ட டஸ்ட்பின் இருக்கும், அந்த டஸ்ட்பினில் போடுங்க. இல்லைனா நீங்கள் ஊரில் போய் கூட டஸ்ட்பினில் போட்டுருங்க. இதை மட்டும் பிளாஸ்டிக்கான நிறையா யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நிறையா கூட்டமாக இருக்கும். குழந்தைங்களை நல்லா கையிலே பிடிச்சிக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க தொலைஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட முடியும். இது ரொம்ப தூரத்தில் போகும். குழந்தைங்களை விட்டுட்டிங்கன்னா இங்கே நிறையா கும்பல் உங்களால் குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் வந்ததுனால கும்பல் இல்லை, அதனால் நாங்கள் இப்படி ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். கும்பல் இருந்துச்சுன்னா குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது. கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க. ஆனால் ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணால் கீழே பார்த்து போங்க. மாதிரி படிக்க விட்ருவோம். நம்ம ஃபோக்கஸ் பார்க்க முடிச்சிட்டோம். வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போகலாம்.